ஆளுக எல்லாமே மேனா மினிக்கே தான் இருக்க பாக்குறாளுக. வேலை செய்யாமையே சம்பளம் கொடுப்பாங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? அடியே நான் பாட்டுக்கு வீட்ல டிவி பார்த்துக்கிட்டு கிடந்தே வேலை இருக்குன்னு கூட்டிட்டு வந்து இப்படி வேகாத வெயில்ல போட்டு மாடு மாதிரி வேலை வாங்குறாளே. இப்போ என் ஸ்கின்லாம் கருத்து போச்சு. ஐயோ முடியல. டாடி அத 300 ரூபாய் கொடுப்பாங்கல்ல, அதுல கிரீம் வாங்கி போட்டுக்கடி, கொஞ்ச நேரமே வேலைய பாரு. டாடி கீழ அங்க பாருடி, நம்ம கூட வந்தவளுங்க எப்படி மரத்தடியில உட்கார்ந்து படுத்துக்கிட்டு கதை விட்டுக்கிட்டு இருக்காளுங்கனே. அடே ஆத்தி, நம்ம வேகாத வெயில்ல மாங்கன்னு வேலை பார்த்துக்கிட்டு கிடக்கும். ஆனா அவளுங்க நோகாம மரத்தடியில தூங்கிக்கிட்டு இருக்காளுங்க. இருக்கட்டும். என்னம்மா வேலை பார்க்காம அப்படியே நின்றுட்டு இருக்கியே, சீக்கிரமா வேலையை பாருங்கம்மா. அது பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஐயா. பரவாயில்லையே, கலையில நல்லா தான் எடுத்துருக்கீங்க, சீக்கிரமா வேலையை பாருங்க. ஆமாயா, வெயில் கூட பொருட்படுத்தாம வேகாத வெயில்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. சரிம்மா வேலையை பாருங்க, நான் அந்த பாட்டி கூட்டிட்டு வந்த ஆட்கள் எப்படி வேலை பார்க்கறான்னு போய் பார்த்துட்டு வரேன். போங்கய்யா, போய் பாருங்க. ஐயோ மரத்தடியில அவளுக்கு நல்ல கொட்டை விட்டுல தூக்கிட்டு இருக்காளுங்க, நல்ல மாட்ட போறாளுங்க. அடியே மஞ்சு முடிக்காரி, நல்ல மாட்டட்டு முடி, நல்ல மாட்டிக்கிட்டு முழிக்கட்டும். நம்ம வேகாத வெயில்ல வேலை பார்க்கணுமா? அவளுக்கு மட்டும் மரத்தடி நல்ல தூங்குவாளுகளா? இந்த ஐயா போற வேகத்தை பார்த்தா அவளுக்கு கிளி நல்லா விழுகும்னு தோணுதுடி. சம்பளமே கிடைக்குமோ என்னமோ, நல்லா வாங்கி கட்டிக்கிறட்டும். ஆமா கீதா, நம்மள என்ன பாடுபடுத்துனாளுங்க, வாங்கி கட்டிக்கிறட்டும். ஏய் பொம்பளைங்களா, மரத்தடியில உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேலை பார்க்காம? ஐயோ ஐயா வந்துட்டாரே. அடி வேலைக்கு வர சொல்லி வேலையை பார்க்க சொன்னா நல்ல மரத்தடி பார்த்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்கு தான் நான் சம்பளம் கொடுக்கணுமா? ஐயா அது இம்புட்டு நேரம் நாங்க வேலை தாயே பார்த்தோம், கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு இப்ப தாயே செத்த மரத்தடியில வந்து உட்கார்ந்தோம். பொம்பளையாளர்களை கூப்பிட்டா சம்பளம் குறைன்னு சொல்லிட்டு உங்களையா கூப்பிட்ட மாதிரி என்னைய சொல்லணும். இதுவே ஆம்பளையாளர்களை விட்டு இருந்தா மடக்குன்னு வேலை பார்த்துப்பாங்க. இந்த பாரு, எல்லா பொறுப்பையும் அந்த பாட்டி கையில குடுத்துட்டு போனா அதுவே நல்லா குறைக்க விட்டு தூங்குது. புசுவாம்ல. ஏ மொட்டை ஆச்சி எந்திரீங்க, இவ வேறல நல்லா தூங்குறா. அடியே சின்ன பொண்ணு எந்திரடி. ஏன் வசந்தி அக்கா உசுப்பிக்கிட்டே இருக்க, இப்பதானங்க கண்ணு அசந்தேன். ஏட்டி எந்திரச்சு தொலைடி, நமக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி வந்திருக்காரு. ஐயோ இவன் எப்ப வந்து தோச்சா? அட பொண்ணுங்களா, இனி உசுப்பி விட்டுற கூடாது. அப்பவே இருந்து மொட்டாச்சின்னு கத்திக்கிட்டு கிடக்க, இப்ப முழிச்சு எந்திரச்சுக்கிட்டு உசுப்ப வேண்டியதா, நம்மள உசுப்ப வேண்டியதா. பாட்டி உங்ககிட்ட பொறுப்பு கொடுத்ததுக்கு நல்ல வேலையை வாங்குவீங்களே, நீங்களே ஒரு சோம்பேறி போல இருக்கு. இனிமே இங்க யாருக்கும் வேலை கிடையாது. உங்க வீட்டுல போய் நல்லா படுத்து உருண்டு தூங்குங்க. ஐயா நாங்க இப்ப தாயா எல்லா வேலையும் முடிச்சிட்டு செத்த படுத்தோம், நீங்க வந்து இப்படி கோவப்படுறீங்களே. ஏம்மா நீங்க வேலை பார்த்த லட்சணம்லாம் எங்களுக்கு தெரியும், உங்க வீட்டை பார்த்து போங்கம்மா. என்னங்க இப்படி கோவப்படுறீங்க? இவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு இப்ப தான செத்த வந்து மரத்தடியில உட்கார்ந்தோம். நாங்க என்ன மனுஷரா மாடா? நாங்க மனுஷதானே, எங்களுக்கு டயர்ட் ஆகாதா செத்த வந்து உட்கார்ந்ததுக்கு இந்த பேச்சு பேசுறீங்க? நீங்க என்ன வேலை இல்லன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியது. பார்த்த வேலைக்கு காசை மட்டும் கொடுங்க, நாங்க வீட்டை பார்த்து போறோம். ஏய் பாட்டி, என்ன வேலை அப்படி பாத்தீங்க? உங்களுக்கு நான் காசை கொடுக்கணும். ஒரு வேலையை இங்க செய்யல. ஒழுங்கா வீட்டை பார்த்து போறீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? என்னையா போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி மிரட்ட செய்யற? வேலை பார்த்ததுக்கு காசு குடியா? காசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒழுங்கா வீட்டை பார்த்து போங்க. என்ன காசு கொடுக்காம இப்படி போயிட்டாரு? ஐயோ வேலை பார்த்ததுக்கு காசு தர மாட்டேன்னு சொல்லிவிட்டாரு. என் வீட்டுக்கார்ட்ட வேற சொல்லிட்டு வந்தேன், இன்னைக்கு வேலை பார்த்தா 300 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு. அவர் வீட்டுக்கு போன உடனே 300 ரூபாய் எங்கடின்னு கேட்பாரு. ஆச்சி, என் மாமியார் சும்மாவே வேலைக்கு விட மாட்டேன்னு சொல்லுச்சு ஆச்சி, நான் சண்டை போட்டு வந்திருக்கேன். பாட்டிகளா கவலைப்படாதீடி, இவர் சம்பளம் கொடுக்காம இருந்தா நம்ம விட்டுருவோமா? வாங்கடி வீட்டுக்குள்ளே போய் சம்பளத்தை வாங்கிட்டு வருவோம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த கீதாவா தான் இருக்கும். இங்க மரத்தடியில தூங்குறது அவ கண்ண ஊட்டி இருக்கும், உடனே அவர்ட்ட போட்டு கொடுத்துட்டா. ஆமாச்சி, நம்ம இந்த வேலைக்கு வந்ததே அவளுக்கு பிடிக்கவே இல்லையில. அந்த ஐயாவிட்ட சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுத்துருப்பா. சரி எந்திரிங்கடி, நம்ம வீட்டுக்கு போவோம். அப்ப காசு பாட்டி நாளைக்கு வாங்க வேண்டியதானடி, உடனே வாங்கிரணுமா? நீ என்னடி அப்படி ஏல வத்தி வெட்டி முறிச்ச? உங்களெல்லாம் நான் வேலைக்கு கூட்டிட்டு வந்தேன்ல, என்னைய சொல்லணும். போங்கடி போக்கத்தவளா, வாங்க வீட்டுக்கு போவோம். ஏய் அப்பா, ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் வந்துடக்கூடாது. நம்ம போட்டு பாடா படுத்துவாங்க. வீட்டை சுத்தம் பண்ணு, அடுப்படி சுத்தம் பண்ணு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு வேலையா ஏவிக்கிட்டே இருப்பாங்க. மேல ஒட்டடை அடிச்சா என் மாமியார் கீழே கூட்டி தள்ளக்கூடாதா? தள்ள மாட்டா மனுஷி, ரூமுக்குள்ளதான் படுத்து கிடப்பா. ரூமுக்குள்ளேயே இருக்கீன்னு கேட்டா எனக்கு டஸ்ட் அலர்ஜின்னு வேற சொல்லிக்கிடுவாங்க. வீட்டுக்காரரு அதுக்கு மேல இருக்காரே, ஒரு வேலை சொல்லிட்டாருன்னா மூக்காலையில அழுகுறாரு. இந்த வீட்டுக்கு என்னைக்கு நான் கல்யாணம் முடிச்சு வந்தனோ, வேலை பார்த்து என் கைரேகை பூரா தேஞ்சு போச்சு. தினமும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஒட்டடை எங்க இருந்ததே வருதோ தெரியல. சி, இப்ப வந்த தீபாவளிக்கு எல்லாத்தையும் தொடச்சு கிடச்சு சுத்தம் பண்ணி வச்சேன், அதுக்குள்ள இவ்வளவு ஒட்டடை சேர்ந்து போச்சே. இந்த மாடை வந்து ஏதாச்சும் உதவி பண்ணத்தானே வேலை பார்க்கற சலிப்பே இருக்காது. ஒத்தாள கிடந்துக்கிட்டு இப்படி மாங்குன்னு தொடச்சுக்கிட்டு இருந்தா கை வலி கால் வலி எல்லாம் வருதே. நாத்தனாரும் மித்த நேரத்துல மட்டும் வருவா, அண்ணி வெண்ணின்னு. இந்த மாதிரி விசேஷ காலங்கள் வரும்போது ஓடி ஒளிஞ்சிருவாளே மனுஷி. ஒரு
வழியா எப்படியோ இந்த ஹாலை நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இனிமே உள்ளக்க போய் துடைக்கணும். என் மாமியார் உட்காந்துருக்கிற சோபாவை நல்லா துடைக்கணும். அது கண்ணுலதான் ஒரு தூசி ஆம்படக்கூடாது, இல்லைன்னா கிளியா கிளிக்கும் என்ன தொடச்சிருக்கா அப்படின்னு. ஒரு தூசி இல்லாம துடைக்கணும்னா இன்னைக்கு பூரா ஒரே லக்க தொடச்சுக்கிட்டே நிக்க வேண்டியதே. சீக்கிரமா உள்ளக்கையும் நிறைய ஒட்டடை புடிச்சு கிடக்கு, எல்லாத்தையும் துடைக்கணும். எப்பா பரவாயில்லை, இந்த லக்கில தூசி கொஞ்சம் கம்மியாத்தான் இருக்கு. சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். உலாவும் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம், எப்போதும் சுத்தப்படுத்தலாம். எப்பா என் பாட்டுக்கு எதிர்பார்த்து படிக்கிறது யாரு? அர்க்கணி எங்கம்மா போயிட்டு வர? வீட்டுக்குள்ள இருந்தா போர் அடிச்சிச்சு, அதான் வெளியில போயிட்டு வரேக்கா. நீங்க சுத்தம் பண்றீங்களா? பாத்தா எப்படிமா தெரியுது? நான் துணி துவைக்கிற மாதிரி தெரியுதா? அக்காக்கு எப்பயுமே காமெடி தான். என்னக்கா வெளியில போயிட்டு வரதுக்குள்ள வீட்டையே தலையில மாத்தி வச்சிருக்கீங்க? சுத்தம் சுத்தம் சுத்தம். ஆமாமா அர்க்காணி, கார்த்திகை தீபம் வருதுல்ல, அதான் வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. ஆஹா, அதுக்கு தான் மும்மரமா வேலை நடக்குதா? ஆமாமா அர்க்காணி. அக்கா உங்களுக்கு உதவியா நான் வீட்டை சுத்தம் பண்ணவாக்கா? வேணாமா, கண்ணின்ல தூசி விழுந்துரும், நீ போய் ரெஸ்ட் எடு. என்ன பொண்ணு அக்கா, எப்ப பார்த்தாலும் என்னை மூணாவது மனுஷி மாதிரியே பாக்குறீங்க. என்னைய உங்க கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பாருங்க அக்கா. எப்பா என்னைக்கும் இல்லாத அதிசயமா அக்கா இன்னைக்கு வேலை வாக்கவா அக்கான்னு கேக்குறாளே. நான் இந்த வீட்டுல ஏகப்பட்ட வேலை இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவ கால் மேல கால் போட்டு ரசிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கிடப்பா. இன்னைக்கு என்னமோ அதிசயமா வந்து வேலை வாக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மழைதையும் பொத்துக்கிட்டு ஊத்த போகுது. அக்கா சொல்லுங்க அக்கா, நானும் வேலை பாக்குறேன். என்னடா இது, என் கண்ணையே என்னால நம்ப முடியல. அர்க்காணி உனக்கு என்னமா ஆச்சு? திடீர்னு வேலை வாக்கவான்னு வந்து கேக்குற? என்ன பொண்ணு அக்கா, அதுக்கு காரணம் அத்தான் தான். எந்தத்தான்? சின்ராசு அத்தான் தான் அக்கா. அத்தான் தான் நான் உட்கார்ந்திருக்கும் போது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அர்க்காணி இப்படியே உட்கார்ந்துக்கிட்டே இருந்தா உடம்பு வைக்கும், நீ குண்டா ஆயிருவ, நீ ஸ்லிம்மா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கணும்னா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்பதான் ஒல்லியா சும்பன் மாதிரி இருப்பேன்னு சொன்னாங்க அத்தான். எப்பா நம்மளுக்கே தெரியாம நம்ம வீட்டுக்காரர் ரீல் ஓட்டுறாரு போல இருக்கு. அக்கா சொல்லுங்க அக்கா, என்ன வேலை பார்க்கட்டும்? அத்தான் என்னை வேலை பார்க்க சொல்லி இருக்காங்க, சொல்லுங்க அக்கா. எப்பா இவ வாய திறந்தாலே நாராசமாலாம் இருக்கு. ஏட்டி அர்க்காணி வேணும்னா இங்க வந்து ஒற்றடி அடிடி, எனக்கு அடுப்படிக்கல விளக்க கழுவ வேண்டிய வேலையெல்லாம் இங்க இருக்கு, நான் போய் கழுவுறேன். சரி சின்ன பொண்ணக்கா, நான் ஒட்டடி அடிக்கிறேன், நீங்க உள்ளக்க போய் வேலையை பாருங்க. எப்பா எங்கிட்டோ நம்மளுக்கு ஒரு வேலை குறைஞ்சா தெரியுதே, நம்ம அடுப்படிக்கல போய் வேலையை பாப்போம். சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். உலாவில் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம், எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம். என்ன அர்க்காணி பாட்டு பாடிக்கிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு கிடக்க? ஆமாதான், கார்த்திகை திருநாள் வருதுல, அதான் வீட்டை சுத்தம் பண்ணி தொடச்சிக்கிட்டு இருக்கேன் தான். பரவாயில்லையே அர்க்காணி, அன்னைக்கு ஒரு நாள் தான் சொன்னேன் இப்படியே உட்காந்து இருக்க கூடாது, வேலை பார்க்கணும்னு. பரபரன்னு வேலை பார்க்கறிய? ஏன் பொண்டாட்டி எங்க? அவ வேலையே பார்க்க மாட்டா, குறத்த விட்டு தூங்குவா, இல்லைன்னா பக்கத்து வீட்டுல போய் பேசுவா. அக்கா எங்கன்னு தெரியல தான், நான் தான் வீடு ஒரே ஒட்டடையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒட்டடை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படித்தான் பொறுப்பான பொண்ணா இருக்கணும். ஐ லைக் யூ அர்க்காணி. சின்ராசு அத்தான் என்னைய ஐ லைக் யூ சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அமைக்க விடுறேம்மா, அப்பதான் கால் வலி போகும். அம்மா அம்மா எனதார் உயிரே, நானும் நீயும் என்றும் ஓர் உயிரே. எனக்கு நேத்துல இருந்து தலை வலிக்குது, ஒரு மாத்திரை வாங்கிட்டாயான்னு கேட்டேன், வாங்கி கொடுத்தாரா? ஆத்தாளுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லவும் என்னமா அமைக்க விடுறாரு. என்னங்க என்னங்க? என்ன டீ இங்கதானே உட்கார்ந்துருக்கேன், ஏன்டி ஏழை முட்டுக்கிட்டு கிடக்க? ஏங்க இன்னைக்கு கார்த்திகை தீபம்ல வீடு முழுக்க தீபம் ஏத்தி வைக்கணும், காசு இருந்தா கொடுங்க தீபம் வாங்குறதுக்கு. போன வருஷம் ஏத்தன கார்த்திகை விளக்கு இருக்கும்லடி, அதை கழுவி வச்சு ஏத்த வேண்டியதானே இந்த வருஷம்? ஒவ்வொரு வருஷம் புது விளக்கா உனக்கு கேக்குது? அந்த விளக்குலாம் கருப்பாயிருச்சு, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு புது விளக்கா வாங்கி ஏத்தலாம்னு நினைச்சேன். ஏனாமினிக்கு எப்பயும் புதுசுதே யூஸ் பண்ணுவாங்க, பழசுலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது பொருட்களா இருந்தாலும் சரி, கேள்வி கட்டையா இருந்தாலும் சரி, தூக்கி வெளியில எறிஞ்சிருவா. வந்துட்டா உங்ககிட்ட நான் காசு கேட்டேன், எங்க வீட்டுக்காரட்ட தான் காசு கேட்டேன், நீங்க எதுக்கு வாயை திறக்கறீங்க? எங்க காசு கொடுங்க, போய் விளக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு.
ஏதாச்சும் வாங்கணும், காசு கொடுங்கன்னு போட்டு நச்சரிச்சுக்கிட்டே கிடப்பா. இன்னமும் கொள்ளையில பணம் மரம் காய்ச்சி தொங்குற மாதிரி பணம் கேட்டோட புடிங்கி கொடுக்குற மாதிரி இல்ல இருக்கு. அடியே கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு தாண்டி தெரியும் பணத்தோட அருமை. எனக்கு எந்த எருமையும் தெரிய வேணாம், எனக்கு இப்ப காசுதே வேணும், கொடுங்க. நான் என்னமோ கடைக்கு போய் பண்டை வாங்கி திங்கிற மாதிரி தான் காசு இல்லன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருங்க. கார்த்திகை தீபு அன்னைக்கு வீடான வீட்டுல விளக்கெல்லாம் ஏத்த வேணாமா? அதுக்கு தானே காசு கேக்குறேன். கடைக்காரர் என்ன விளக்கு திரி என்ன தீப்பெட்டிலாம் சும்மாவா கொடுப்பாரு? காசு கொடுத்தா தான் கொடுப்பாரு. காசை கொடுங்க. திருக்கார்த்திகைக்கு விளக்கு போடுறதுக்கு தானே காசு கேக்குறேன். விளக்கு வாங்காம தீபம் போடணும்னா உங்க வாயிலையும் என் புருஷன் வாயிலையும் எண்ணெயும் திரியையும் போட்டு விளக்க ஏத்திரவா? ஏட்டி கோட்டிக்காரி, என்னடி பேச்சு பேசுற? என் வாயிலையும் எங்க அம்மா வாயிலையும் விளக்கு ஒப்பியாடி? தீபம் போடுறதுக்கு விளக்கு வாங்க தானே காசு கேக்குறேன். காசு இல்லன்னு சொன்னா இப்படியே செய்யணும். ஆண்டி, உனக்கு காசு தானடி வேணும், பீரோக்குள்ள வச்சிருக்கேன், போய் எடுத்துக்க போ. இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? நம்ம காசுன்னு கேட்டா போது, கையில இருந்து பையில இருந்து காசு இறங்கவே இறங்காது. ஆனா அம்மா காசு கேட்டா தூக்கி தூக்கி கொடுப்பாரு. கார்த்திகை தீபம் வாங்க தானமா காசு கேக்குறா, அதனால ஒண்ணும் இல்லம்மா.